சி.வி. குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தினம் தினமும் ஓ நினப்பு தொலைக்கிறதே என்ன தொலைக்கிறதே. ஒருத்தர் ஃபிலாசபி பேசிப்போம் இல்லையா? தத்துவங்கள் எப்பவுமே அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. நீங்க நம்பினதுல அந்த பண்றவங்க இல்ல. இருக்காங்க. நீங்க எங்களை சந்தேகப்பட்டது ஏன் தப்பு? இப்ப ஏன் சந்தேகப்பட்டீங்க? நீங்க உண்மையா பேசிட்டு இருக்கும்போது ஏங்க நான்லாம் அந்த கண்ணோட தான் சுத்திட்டே இருப்பேன். சரி சரி, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन விட்டுறலாம். நான் வந்து அதுக்கு பதில் வேணாம் எனக்கு, ப்ளீஸ். ஒருத்தர் நம்ம தட்டி கொடுக்குறாங்கன்னா முட்டாள்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. சீரியஸாவாக்கா? சத்தியமா கிடையாது. என்ன அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், உங்களை ரொம்ப யாரு பொய் சொல்றாங்களோ அவன் தான் சத்தியம் பண்ணுவான். மஞ்சு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சென்சிபிளான ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்போசிட்ல இருக்க ஆக்டர் கொடுக்குற எனர்ஜி வந்து அது அந்த ஷேரிங் வந்து இன்னும் அழகாகும். பிடிச்ச ரொமான்டிக் ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு சேது சாரோட இது இருக்கு. அவங்களோட கற்பனையில் இருக்கிற தி ஐடியல் மேன் டு ரொமான்ஸ்னு சொல்லிட்டு அது இப்போ எனக்கு வெக்கம் வருது. ஆனால்தான் தலையை குடிச்சிட்டு இருக்கேன். என் மூஞ்சி க்ளோஸ் பண்ணி வைக்காதடா. நீங்க தான் என்ன கலாய்க்கிறீங்க. நான் சீரியஸா சத்தியமா இல்ல, சத்தியமா கிடையாது. மதர் ப்ராமிஸ் கிடையாது. ஏமா இதுக்கு மதர் ப்ராமிஸ் இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கதாபாத்திரம் மூலமா இப்படி ரொமான்ஸ் பண்றது, அதுவும் இளையராஜா பாடல்ங்கிறது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு என்னைக்காவது இளையராஜா பாடல்ல நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த சாங் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, லைக் டு see you with together. Yes, it's very good. Really? நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த குடும்பமா இருக்குல்ல, ஆமா, என் பொண்டாட்டியே சொல்லலாம் பார்த்தோம். அது பெரிய விஷயம். ஐயோ, ரொம்ப பெரிய விஷயம் சார் அதெல்லாம். என் பொண்டாட்டி ஒரு தியாகி தான். நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமா? கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமா? பின்னால நடப்பதை தான் இப்ப சொல்ல முடியுமா? நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இந்த ஒரு சிறந்த தத்துவத்தோட இன்டர்வியூ தொடங்க ரொம்ப அற்புதமான தத்துவம் அது. இப்போ நீங்க ஆரம்பிங்க. ஆக்சுவலி ஒரு பவர் பேக்டு டீமா தான் எனக்கு இந்த 4 பேரும் தெரியுது. உங்களுக்குள்ள இருக்க எனர்ஜி வந்து பயங்கரமான எனர்ஜியா இருக்கு. ஜாலி ஃபன்னான ஒரு டீம் தான். ஆனா அந்த விடுதலை அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போனப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ள அடாப்ட் ஆகுது டிஃப்ரெண்டா இருக்கும். செட்டில் எப்படி இருக்கும்? நிஜமாவே கேரக்டராகவே இருப்பீங்களா, இல்லை இதே மாதிரி ஃபன்னா இருக்குமா அந்த பிரேக் டைம்லாம்? ஹவு இஸ் தட்? கேரக்டராகவே இருக்கும். ஆமாம், கேரக்டராக இருப்போம். ஒருத்தர் ஃபிலாசபி பேசிப்போம் நிறையா. தத்துவங்கள் எப்பவுமே அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. நீங்க நம்பினதுல அந்த பண்றவங்க இருக்காங்க. இல்லை, நீங்க எங்களை சந்தேகப்பட்டது ஏன் தப்பு? இப்போ ஏன் சந்தேகப்பட்டீங்க? நீங்க உண்மையா பேசிட்டு இருக்கும்போது ஏங்க நான்லாம் அந்த கண்ணோட தான் சுத்திட்டே இருப்பேன். நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு சந்தேகம் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். என் ஆளுங்க யாரும் மறுத்து பேசல, நீங்க ஏன் மறுத்து பேசுறீங்க? சரி, இந்த 20 minutes ஆஃப் ரோஸ்ட் எனக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இல்லை, நீங்க ஏன் ரோஸ்ட் நெட்? ஐயோ, ஐம் சாரிம்மா, சீரியஸ் நோ. ஒரு வியட்நாம் போட்டு விட்டுருமா? நிஜமாவே மஞ்சு நீங்க சொல்லுங்க. நான் சொன்னோம்ல, நான் உண்மைதான் நான் சொல்றேன் மஞ்சு. நான் எனக்கு சேத்து சார் கூட தான் இதுல இந்த படத்துல அதுதாங்க உங்களுக்கு கேட்டேன். ஆமா, கரெக்ட். உண்மைதான் பேசுறோம். கரெக்ட். எஸ், கேரக்டராகவே இருப்போம். படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப கேரக்டராக சுற்றிட்டு இருப்போம். நான் வாட்டுக்கு அப்படியே நான்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பேன், பேசவே மாட்டேன். ஏன்டா என்னோடய ஏம்பில் வாத்தியார் தான். ஸோ எங்கெங்கே உட்காந்துருக்காரு, என்னென்ன பண்ணுறான்னு மாடி மேலே ஏறி இப்படி பார்ப்பேன், கீழே சைடில் சந்துலேருந்து இப்படி ஒழிஞ்சு பார்ப்பேன், சத்தம் இல்லாமல் கை அப்படின்னுவேன். சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார், நீங்களும் சேர்ந்து பண்ண கூடாது. என்னோட ஃப்ரெண்டுனால உண்மையே சொல்கிறேன் நான். சரி, நீ சொல்கிறா கேன். நீங்க சொல்லுங்க கேன். இல்லக்கா, சீரியஸாவே அப்படிதான் இருப்போம். ரொம்ப சீரியஸ் ஃபிலிம் தாங்க. ரொம்ப சீரியஸ் ஃபிலிம்ன்றனால நான்லாம் எனி டைம் அப்படிதான் இருப்பேன். அப்படியே ரொம்ப சீரியஸாவே இருப்போம். யாரு கூட யாருமே பேசிக்கவே மாட்டோம் சுத்தமா. சிரிச்சா கூட சிரிக்க மாட்டோம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन விட்டுறலாம். நான் வந்து அதுக்கு பதில் வேணாம் எனக்கு, ப்ளீஸ்.
ஓகே நான் வில் ஸ்டார்ட் வித் யூ. நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? என்ன அவங்க ஒன்று நினைக்கிறாங்கன்னா, சரி நீ தான் அவங்க இழுத்து வருவேன்னு ஓகே நினச்சிருக்காங்க. ஓகே உண்மையை பேச ஒன்று வந்து சின்ன பையன் ஈஸியா ஏமாத்தலாம். வாய்ப்பே கிடையாது. யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் கை. கலாய்க்கிறாங்க. முட்டாள தான் தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. ஒருத்தர் நம்ம தட்டி கொடுக்குறாங்கன்னா முட்டாள் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. சீரியஸாவாக்கா? சத்தியமா கிடையாது. கென் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப யாரு பொய் சொல்றாங்களோ அவங்க தான் சத்தியம் பண்ணுவாங்க. நிரூபிக்கிறது தானே சத்தியமே. கரெக்ட். உண்மையை பேசுறவங்களுக்கு சத்தியம் பண்ண மாட்டாங்க. தேவையில்லை. போலீஸ்காரனை பார்த்துன்னு திருட தான் திருத்துன்னு முடிப்பான். கென் ஒரு நியூ ஜென் பாய், பயங்கரமான ஒரு யங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க வந்து விடுதலையில ஒரு கேரக்டர் பண்றீங்க அப்படின்றப்போ இட்ஸ் பீரியட் ஃபிலிம் இல்லையா? அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதை, அந்த கேரக்டர் என்ன கேரக்டர்ன்றது இப்போ வரைக்கும் நீங்கள் ரிவீல் பண்ணவே இல்லை. நோபடி ரிவீல்டு இட். ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு பர்சனலாக என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணியிருந்தீங்க? வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன்? எனக்கு கேரக்டர் என்னன்னே தெரியாதுக்கா. நான் ஷூட்டிங் ஸ்பாட் போய் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்குமே எனக்கு என்ன கேரக்டர் என்ன ஷூட்டிங் போகிறோம்னு தெரியுமா? அது மட்டும் தான் தெரியும். மற்றபடி எனக்கு என்ன கேரக்டர்னே எனக்கு சுத்தமாக தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. அண்ட் அது அந்த கேரக்டர் கிட்ட இருக்கிற டயலாக்ஸ் பேசுகிற விதம், சார் வந்து இந்த கேரக்டருடைய மூட் எப்படி இருக்குன்னு சொல்கிறத வச்சு தான் இப்படியா இருக்கும்னு அசியூம் பண்ணி நான் அப்படியே அதை கண்டினியூ. பட் சார் நடிச்சு காட்டுவார், அப்போவே கிளியர் தெரிஞ்சிடும் அந்த கேரக்டர் என்ன மூடில் இருக்குன்னு. அப்படி பண்ணி தான் எனக்கு இப்போ டப்பிங் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது எனக்கு இதுதான் என் கேரக்டர்னு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. மற்றபடி அந்த ப்ரிப்பரேஷன்லாம் அங்கே எதுவுமே இல்லைக்கா. சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே டெலிவர் பண்ணுறதா. இப்போ இன்னொரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உங்கள் 2 பேரோட அந்த லவ், அந்த பயங்கரமான ரொமான்டிக் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சார் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்திருப்பீங்க, நானும் லவ்லாம் பண்ணுவேன்ப்பா, எனக்கும் அந்த மாதிரிலாம் கொடுங்க, அழகாக லவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில். பிகாஸ் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பரத் வச்சிருக்கேன். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு வரல ஃபுல்லாக வில்லனாவோ இல்லை டெரராவோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இல்லை நான் உங்களை இதுவாக பேசலை. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு இப்போ 96 கருப்பன் ஒரு படம் பண்ணேன், பண்ணையார் பத்தின்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் தர்மதுரைன்னு ஒரு படம் பண்ணேன், சரி பீட்சா, அப்புறம் சேதுபதி. இல்லைம்மா நான் சொல்கிறது லவ் அப்படின்னா நான் இத்தனை படங்களில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவேன். எனக்கு அது மேபி ஒரு சில படங்கள் தொடர்ந்து நான் வில்லன் அடிக்கும்போது அது இதுவானதுனாலும் தெரியல, எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் அது வந்து ஏன்னா அதன் வழியாக ஆடியன்ஸை ரொம்ப அழகாக தொட முடியும், ரொம்ப நெருக்கமாக போக முடியும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸோ ஆல்மோஸ்ட் நான் நிறைய படங்கள் அது பண்ணியிருக்கேங்கிறது தான் சொல்ல வந்தேன் நான். ஆமா அது நீங்க பண்ணிருக்கீங்க, பட் நடுவுல அது பண்ணலன்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது இப்போ ஒரே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படும். அது வந்து நமக்கே வேற வேற பண்ணணும்னு ஒரு ஆசை வரும்ல. திடீர்னு எனக்கு வில்லன் நடிக்கணும்னு ஆசை வந்தது. அதுவே லோகேஷாக அவனே என்கிட்ட வரல, எனக்கு இன்னொருத்தர் சொன்னார் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண யோசிக்கிறேன்னு. நான் தான் ஃபோன் பண்ணேன், என்னடா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தான். அவர் 10 நிமிஷம் தான் சொன்னேன் மாஸ்டர் கதை. எனக்கு அது ரொம்ப நாள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ரொம்ப இன்செக்யூர்டாகவே என்ன ஆகிடுமோன்னு வாழ்கிறத விட அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒன்று இருக்குல்ல. ஆகிடுமோன்னு பயந்தா சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டோம்ல. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் குடும்பம் நடத்த முடியுன்ற இடத்துல இருக்கும்போது அன்னைக்கு அந்த மைண்டு வீக்கராக இருந்ததுன்னா சினிமாவுக்கே வந்திருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறமும் திரும்பி நான் எனக்குள்ளே ஆசை வந்துருச்சு. சரி கெரியரை நினச்சி பயத்தில் செய்யாமல் இருந்தால் நமக்கே நம்மளை வீக்கராக நினைக்கிறோம்னு ஒரு ஆகிடும். ஸோ அந்த நமக்குள்ளே இருக்க பயத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு இடமா தான் இந்த ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சு. நீங்கள் ஹீரோவான் காட்டுறது வில்லன் தேவையில்லை. ஸோ நான் ஹீரோவான் காட்டுறது நான் வில்லன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது நல்லா இருக்கு சார். ஆஃப்டர் இப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் இம்பல்சிவான டிசிஷன் உங்களுக்கு தெரியுது, அதை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? வில்லனா பண்ணி பயங்கரமா அதுல ஒரு என்னப்பா மாஸ் அப்படின்னு நாங்க எக்ஸைட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரே ஆங்கிள் யோசிச்சுட்டு இருப்போம்ல. ஒரு படத்தை ஒரு கதையோ நீங்கள் நல்லவன் சந்திக்கிற விஷயமாவே அப்படி இருக்கும்போதுல இது நல்லவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குல்ல ஏன்னா இவன்கிட்ட இவன் நம்புறது ஒன்று இருக்குது. ஸோ அது நல்லவனுக்கு அகெயின்ஸ்டாக தெரியுத வழியா எனக்கு அது நல்லதான வழியா. ஸோ அந்த ஆங்கிள் அதை அப்ரோச் பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து வில்லனா எப்பயும் உருன்னு இருக்கணும் அவசியம் இல்லை, என்டர்டெயின் பண்ணலாம்ல. அதில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா அந்த கொம்பெல்லாம் வச்சுட்டு இந்த குளிக்கிற இடத்துல வந்து ஒன்று பண்ணிடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்லி யூ கேன் புல் இட் ஆஃப் தான். இல்லை எந்த ஆக்டராக என்னன்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி என்டர்டெயின் பண்ணிட மாட்டோமான்னு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இருக்கும். இங்கே இருக்க எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்க எல்லாருக்குமே அது இருக்கும். நம்மளை பார்க்க ஒரு ஆடியன்ஸுக்கு எதையாவது ஒன்று பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண மாட்டோமான்னு இருக்கும். அது ஹீரோவாக பண்ணுறத விட வில்லனாக போகும்போது அதில் நிறைய ஃப்ரீடம் இருக்குது, அதுக்கு பவுண்ட்ரிஸ் இல்லை.
அது நிறைய ஃப்ரீடம் இருக்குது. அது நல்லா இருந்தது. ஒரு ஸ்டேஜ் மேலே அது நசன்னு இருந்தனால அது மேலே வேணான்னு சொல்லி போய் தள்ளி வச்சாச்சு அவ்வளோதான். திரும்பி பேக் டு ரோமியோ அப்படின்றப்போ ஒரு காதல் ரொம்ப அழகா இருந்தது 2 பேரும் விஷுவலாக பார்க்கறதுக்கு. ஹவ் வாஸ் திஸ் வித் மஞ்சு மேம்? ஹவு கம்ஃபர்டபுள் வாஸ் இட்? ஒரு கோ ஆக்டராக அவங்க வந்து எப்படி இருந்தாங்க? ஹவு ஷி மேட் யூ ஃபீல்? ஜென்ரலாக எல்லா சீனுக்குமே கோ ஆக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற எனர்ஜி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மஞ்சு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சென்சிபிளான ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா அந்த அந்த கொடுத்து வாங்குறது வந்து ஏன்னா நமக்கு தெரியும் அது ஒரு ஆப்போசிட்டில் இருக்க ஆக்டர் கொடுக்குற எனர்ஜி வந்து அது அந்த ஷேரிங்கில் வந்து இன்னும் அழகாகும். சில எல்லா நுவான்சஸும் வந்து நம்ம வந்து மெமரி பண்ணிக்கிட்டோ பிளான் பண்ணிக்கிட்டோ பண்ண முடியாது. இது சீன், இது மூடு, அப்புறம் அது 2 ஆக்டர்ஸ்குள்ளே நடக்கிறது. அது வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அவங்க அதை நடக்க விடுவாங்க. அதனால அதுவாக அது எப்படி சொல்கிறது, ஒரு பூ மலர்வதை போல தான் அது ரொம்ப அழகாக நடக்கும். அது முடிச்சுட்டு பார்க்கும்போதுல நமக்கே வந்து இதெல்லாம் நடந்துருக்கு பாரு அந்த சீனில் அப்படின்னு தோணும். சில எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போதுல, ஏன்னா அந்த மூடில் போய் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்குமா நமக்கே அது சர்ப்ரைஸாக இருக்கும். நான் அத்தனையும் பிளான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு ஒரு பதில் வருதுல்ல, இது திட்டமிடலை இல்லை. இப்போ நீங்கள் எடுத்தோன்னே அவன் வாசித்தான், இது எதுவுமே பிளான் பண்ணல. அது அந்த மாதிரி ஒன்று அந்த ஆர்கானிக்காக ஒன்று நடக்கும். அது ஆக்டர்ஸுக்கே சர்ப்ரைஸ் பண்ணும். எங்களே திரும்பி பண்ண சொன்னால் அது வருமானு தெரியாது. வேறு தான் வரும் அது. அது இட் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த மஞ்சுவோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் பேசுகிறப்ப ஃபுல்லாக மஞ்சு மேம் பயங்கர ஸ்மைலோட ஷி வாஸ் என்ஜாயிங் யுவர் ஆன்சர். அதுவே தெரியுது தட் எவ்வளோ அவங்க வந்து உங்க கூட ஒர்க் பண்ணதை என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது. ஹவ் வாஸ் இட் மேம்? எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அவர் நாங்கள் சொன்ன மாதிரி வில்லனா பண்ணாலும் சரி. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எங்களுக்கும். சொல்லிட்டு நடுவில் தேங்க்ஸா. ஸோ எஸ், இதில் வந்து உங்களுடைய கெட்டப் தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ண விஷயம். உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சார் சொல்லும்போது இந்த மாதிரி பாய் கட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படின்றப்போ வாட் வாஸ் யுவர் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்? யூ கம்ஃபர்டபுள்? எக்ஸைட்டட் தான். எனக்கு மனசுக்கு சந்தோஷம் இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு. முக்கியமாக வெற்றி சார் கூட, அசுரனுக்கு அப்புறம் வெற்றி சார் கூடயும் அந்த டீம் கூடயும் திருப்பி இன்னொரு வாட்டி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆடட் நான் சேத்து சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக அப்படியே ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். அந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சதும் இந்த படத்தில். ஒரு துபாயில் வந்து அந்த ஸ்டார் ஹோட்டல் தேரா துபாயில் வந்து நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்துருக்கும்போது பழைய சோறு கஞ்சிலாம் வச்சுருந்தாங்க. பழைய சோறுலாம் கஞ்சிலாம் இருக்கே அப்படின்னு ஒரு குஷி ஆகிட்டேன். அப்படி பார்த்தா மஞ்சு மேடம் வந்து அப்படி அவங்க கூட யாரோ இருந்தாங்க. மஞ்சு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த அம்மாவுக்கு நம்மளை தெரியுமோ எதுக்கு போய் பேசிக்கிட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து பேசினாங்க. யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது, விஜய் சேதுபதி இருக்காருன்னு. நான் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு. நான் ஹம்பிளா டிராமா பண்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது ஒரு நடந்து ஒரு 6-7 வருஷம் இருக்காதுங்க. ஒரு 7-8 இயர்ஸ். அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜில் உங்களுக்கு அவார்ட் கொடுத்தது நான். ஆமாம். ஸோ அதனால் எனக்கு தெரியும். இல்லை அன்றைக்கி நடந்தது என்னென்னா, நான் போய் அங்கே உட்காந்துட்டேங்க. ஃப்ரெண்டில் உட்கார வச்சுட்டாங்க. யாருக்குமே எனக்கு தெரியல. தமன்னா அப்போ தான் என் கூட தர்மபுரி நடிச்சாங்க. அவங்க வந்து என்னை ஒரு ஹக் பண்ணாங்க. ஓ, தமன்னா யாரையோ கட்டி பிடிக்கிறான்னு பார்த்தா அது விஜய் சேதுபதி. அதுதான் என்னை கூட்டு போய் ஃப்ரெண்ட் ரோல தான் உட்கார வச்சாங்க. யாருக்கும் எனக்கு தெரியல, உண்மையாகவே தெரியல. ஸோ அதனால் எனக்கு மஞ்சு வாரியர் அவங்க வந்தபோது இங்கேயே எல்லாருக்கும் ஃபேமஸ். இந்த மாதிரி மஞ்சு வாரியர்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. என்னென்ன அப்போ நீங்கள் வந்தப்போ என்ன இருந்ததுன்னா, இந்த பொண்ணு வந்து போன வருஷம் ஏதோ அவார்டு பார்த்தீங்க, அடுத்த வருஷம் அந்த அவார்டு வாங்கினீங்களாமே. அப்போ அந்த டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. என்ன சார் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவங்களே யோசிக்கிறாங்க ஒரு செகண்ட். இல்லை, சில விஷயம் மறக்கல. அப்போ ஏதோ அது பெருசாக பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, செம்மையாக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் வேடிக்கை பார்த்து டிவியில் வீட்டில் வேடிக்கை பார்த்து பொண்ணு அடுத்த வருஷம் அவார்டு வாங்கிச்சுன்னு ஒரு இந்த எந்த வருஷம் ஃபிலிம் ஃபேர் 97 நினைக்கிறேன். 96-97 அப்போ வந்து நானும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ சினிமா செய்தி தானே அதிகமாக நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படின்ற போது அப்போ இந்த மாதிரிலாம் உடனே டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது தான். ஸோ இப்படி தெரியும் எனக்கு. ஸோ அப்போது நான் பார்க்கும்போது அப்போ அவங்க ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்றும் என்னை தெரிஞ்சிக்க பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிறது தான் அது. ஸோ நானும் எதிர்பார்க்கல, நான் இவங்களோட சேர்ந்து இந்த படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கல.
அப்போ நம்ம சொன்ன வந்த விஷயம் லவ் ஸ்டோரி பண்ணுறதும், இந்த வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணுறதும், சேது சார் கூட ஒர்க் பண்ணுறதும், லவ் ஸ்டோரி பண்ணணுங்கிறதும் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு நெருக்கமான எழுத்தாளர்கிட்டையும் இயக்குநர்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு லவ் ஸ்டோரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கிடைச்சது. எல்லாம் உமன் எம்பவர்மெண்ட், அந்த போராட்டம், ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அந்த மாதிரி தான் நிறைய வரும். லவ் ஸ்டோரி பண்ணணும்னு எனக்கும் நல்ல ஆசையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அதுக்கு நடுவில் இப்போ நான் எப்படின்னு தெரியாது, என்னோடய சோஷியல் மீடியா ஃபீடில் ஏதோ ஒரு சர்வே கேரளாவில் பெண்கள்கிட்ட இங்கே 3-4 ஆக்டர்ஸ் இது கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரொமான்டிக் ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு சேது சாரோட இது இருக்குது, வேறு யாரும் இருக்காங்க தெரியுது. ஏன்னா அதில் 90% எல்லாரும் விஜய் சேதுபதி கமெண்ட்ஸில் லைக் ஹவ் தே அவங்களோட கற்பனையில் இருக்கிற தி ஐடியல் மேன் டு ரொமான்ஸ்னு சொல்லிட்டு அது இப்போ எனக்கு வெக்கம் வருது. அதனால தான் தலையை குடிச்சிட்டு இருக்கேன், மூஞ்சி க்ளோஸ் பண்ணி வைக்காதடா. So that's how good he is in doing romantic roles. So அந்த மாதிரியான no seriously நான் சொன்னேன், நீங்க எனக்கு பண்ண உதவியிலே பெரிய உதவி பண்ணதில்லை. அந்த மாதிரியான ஒரு லைக் தி ஐடியல் ரொமான்டிக் ஹீரோ கூட லைக் இவ்வளோ அழகான ஒரு படத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரம் மூலமாக இப்படி ரொமான்ஸ் பண்ணுறது, அதுவும் இளையராஜா பாடல்ங்கிறது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எனக்கு என்னைக்காவது இளையராஜா பாடலில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு. ஸோ அந்த வாய்ப்பும் இதில் அமைஞ்சிருக்கு. அண்ட் சேது சார் கூட எனக்கு அப்படி ஒரு இம்மீடியட்டாக மீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே மேபி அவங்களாவும் பார்த்து அப்படியே ரொம்ப நாளாக பழக்கம் இருக்கிற அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது நினைக்கிறேன். மேபி தட்ஸ் வே அப்படி இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஐ திங்க் வி வர் கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். ரெட்டி சார் ஆஃபீஸில் அப்போ தான் அவங்க மேக்கப் டெஸ்ட் முடிச்சு கிளம்புறாங்க, என்னை கூப்பிட்டு தான் நான் போகிறேன். அப்போ தான் மஞ்சு தான் பண்ணுறான், எனக்கு தெரியாது யார் பண்ணது, மஞ்சு தான் இப்போ முடிச்சுட்டு அப்போ தான் கிளம்புனாங்க. அப்புறம் செட்டில் தான் பார்த்தோம். அப்படி டு டேக் டைம் டு கெட் கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாகவே அது ஐ டோன்ட் நோ வை பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன். ஆமாம், சில பேர்கிட்ட அது ஒரு அந்த இன்ஹிபிஷன்ஸ் இல்ல. அந்த சாங் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க லைக் டு see you with together. Yes, it's very good. Really? நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த குடும்பமா இருக்குதுல்ல, ஆமா, என் பொண்டாட்டியே சொல்லலாம் பார்த்தோம். அது பெரிய விஷயம். ஐயோ ரொம்ப பெரிய விஷயம் சார் அதெல்லாம். என் பொண்டாட்டி ஒரு தியாகி தான். அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இட்ஸ் அ வெரி சர்டன் படங்களும் அந்த மெமரிஸும் அந்த the vibe that you have you experience while shooting for the film அதெல்லாம் என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இது அந்த மாண்டேஜ்லாம் ஷூட் பண்ணும்போது இது ஒரு தியேட்டர் மாண்டேஜ் ஒன்று, அது அவ்வளோ அழகாக இருந்தது. வெற்றி சார் ஷூட் பண்ணுறது வந்து அது தியேட்டர் மாண்டேஜ். அதாவது எங்கள் எல்லாரும் தெரியும் இது நடிப்பு, இந்த வாழ்க்கை நிஜம் இல்லைன்னு தெரியும். அதை ஒருத்தர் படம் பிடிச்சி அதை காட்டும் போதில் அந்த 3 பிள்ளைகள் இருக்குது என்கிட்ட, கணவன் மனைவி சந்திச்சிக்கவே முடியல, ஏதோ ரொம்ப நாள் கழித்து திருத்தரமாக ஒரு தேட்டரில் சந்திக்கிறாங்க. அந்த அது பரபரன்னு ஷூட் பண்ணல, அது ஆக்சுவலாக பரபரன்னு ஷூட் பண்ணுது. ஆனால் அவ்வளோ லைஃப் இருந்தது. அதில் தெரியுது ஒருத்தர்கிட்ட என்ன வேணா அந்த பாட்டு பார்க்கும்போது நான் எஞ்சி போனதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சில் ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நமக்காக தான் உலகம் உருண்டு ஓடுதுன்னு வார்த்தை வரும். அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஆண் பெண் வாழ்க்கைக்காக தான் இந்த உலகம் உருண்டு ஓடுது, இந்த பூமி உருண்டு ஓடுதுன்னு இருக்குல்ல, அது சூப்பருங்க. நீங்கள் மெமரி பவர் அந்த வார்த்தையை அவங்க ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணுறதுல அதை நான் ரொம்ப ரசித்தேன். நான் சொன்னேன், என்னவாக இருந்தாலும் இந்த உலகம் என்ன தான் எவ்வளோ மாடர்ன் ஆகும், என்ன நடந்தாலும் சரி, இந்த ஆண் பெண்ணுக்கு நடுவில் இந்த உறவுக்கு மத்தியில் ஏற்படும் அந்த காதல் தான் இந்த மொத்த உலகத்தையும் உயிரோடு வச்சுருக்குதுங்கிறது இருக்குல்ல. அது ரொம்ப ராஜா சார் எழுதின அழகான வரி. அது அந்த மாண்டேஜில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணது ரொம்ப மொத்த சாங்லேயும் அது அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு பேஸ் வேணும் இல்லை. ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி அண்ட் அ பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன். அண்ட் அப்படி அது அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது அதோட பியூட்டி இன்னும் 100 மடங்கு ஆகிடும். எக்ஸாக்ட்லி சார் சொன்ன மாதிரி லவ் இஸ் எவ்ரிதிங் இல்லையா. விடுதலை பார்ட் 1ல சார் அந்த லவ்வை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ்வாக இருக்கும். ஸோ அதுக்கு அதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பார்ட் 2ல கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ ஐ திங்க் இட்ஸ் ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் சொல்கிற நியூஆன்ஸ்லாம் கேட்குறப்போ எப்படா இந்த படம் தியேட்டரில் பார்ப்போன்ற
மாதிரி நிஜமாவே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யூ செட் இளையராஜா சாரோட மியூசிக் வந்து இதில் இருக்குது அப்படின்றப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ரிலேட்டட் அப்படின்னீங்கல்ல. யூ சிங் ரியலி வெல். உங்களோட அந்த பாட்டு வந்து பயங்கரமான ஹிட் அண்ட் எவ்ரிபடி லைக்ஸ் இட். எங்களுக்காக ஒரு 2 லைன் பண்ண முடியுமா? இந்த தினம் தினமுமா? ஐயோ அழகான பாட்டு, அதான் எனக்கு பயமா இருக்கு. தினம் தினமும் நினப்பு தொலைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, கணம் கணமும் என்ன படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள பிடிக்கும் கணக்கில் உள்ளுக்குள்ள துடிக்கும் கணக்கில்ல. ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் உங்களுது. நிஜமாவே நீங்க பாடுறதும் சரி, நீங்க டப்பிங் பண்றதுலயுமே நான் சொல்றேன், யூ டேக் த எஃபர்ட். அந்த இப்போ அசுரன்லயுமே நீங்க பண்ணியிருந்த அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க போட்ட மெனக்கெடுறது உங்க வாய்ஸ்ல நல்லா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. சூரி சார், முதல் பாகத்துல வந்து உங்களை உருட்டி எடுத்த மாதிரி ஃபுல்லா ஆக்ஷன் அது இதுன்னு பயங்கர இது இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட்லயுமே ஒரு நீங்க சொன்ன மாதிரி துப்பாக்கி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. வாட் இஸ் இட்? எங்களுக்காக என்ன எக்ஸைட்டிங்கா இருக்கு இந்த செகண்ட் பார்ட்ல? அதுதான் சரி, நீங்கள் எதிர்பார்க்காதது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சு ஒரு எண்டில் தேட்டர்லேருந்து எந்திரிச்சு வந்திருப்பீங்களா, உங்களுக்குள்ள பல கேள்வி எழுப்பியிருக்கீங்க இல்லையா. பார்ட் 2 வேற போட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்றது இந்த குமரேசன் அந்த வாத்தியா இருக்குல்ல, அதுதான் நாங்கெல்லாம் வேற வேற கதை யோசிச்சு வச்சிருக்கோம். இப்ப யாரோட கதை ஆனால் உண்மை இல்லை எதிர்பார்க்காது நிறையா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எதிர்பார்க்காத நடிகர்கள் உள்ள நிறையா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் பாட்டு போகிறப்ப பார்த்தா மஞ்சு மேம் இருக்காங்க. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. தம்பி உள்ளே வந்திருக்கான். அப்புறம் கிஷோர் சார், அப்புறம் அவர் டேரக்டர், இந்திய டேரக்டர் சார், அவர் யார் மாமா? அனுராக் அவர் சார், இப்படி நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் நானுமே வந்து உங்களை மாதிரி தான் நான் பார்ட் 2 வந்து நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது தேட்டருக்கு வந்தாலும் தெரியும் முழுமையாக அந்த படத்துக்குள்ள யாரும் மனோபால சார் இருக்கு, ஒரு கெஸ்ட் அப்படி எதிர்பார்ப்போடு தான் நானும் இருக்கேன். நானும் இருக்கேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொன்ன மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் உங்களுக்கு வந்து நிறையவே இருந்தது. செகண்ட் பார்ட்லயே அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஃபைட் சீக்வன்சஸ் உங்களுக்கு இருந்ததா பர்டிகுலரா? இருக்கும் இருக்குல்ல. நம்ம வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க இந்த இடத்துல இருந்து இங்க குதிக்கி விட்டாங்க, இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பா கான்வர்சேஷன்ல பேசுவோம் நம்புறேன். நான் ஒரு லுக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சா ஃபைட்டிங்ஸ்? எனக்கா? உங்களுக்கு? ஆமாங்க இருக்கு. ஒரு 3 ஃபைட் இருக்குங்க. 3 ஃபைட். இது ஏன் நான் பர்டிகுலராக கேட்குறேன்னா, பார்ட் 1ல அந்த ஓடுக்கு மேலே இருந்து விழுந்த சீக்வன்ஸ் இருக்கும், ஒன்றுமே வந்து அது பேசப்பட்ட ஒரு இதாக இருந்துச்சு. சும்மா வைக்கணுமேன்ற ஒரு ஃபைட் சீக்வன்ஸாவோ இல்லை கடந்து போகிற மாதிரியோ இல்லை, அதை ஒரு டிஸ்கஷனாக நம்ம பேசணும், இதுக்கான எவ்வளோ எஃபர்ட் இருக்குது அப்படின்ட்டு. அது பார்ட் 1ல அது வைக்கும்போது வெற்றி சார் முதல்ல வந்து சூரியனை அரெஸ்ட் பண்ணுறது ஒரு சிம்பிளாக தான் இருந்தது. ஓகே, அது முதல்ல வந்து படம் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது அது இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து ரொம்ப சிம்பிளாக எதையோ தேடி வரும்போது என்ன அரெஸ்ட் பண்ணுறோம். ஆமாண்ணா, உங்களுக்கு தெரியாதுல்ல? பார்ட் 1 பத்தின சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இல்லம்மா, பார்ட் 1ல நாங்க முதல்ல எடுத்த போது சூரியனை சும்மா சிம்பிளா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வீட்ல இருந்து. ஓ சோ பார்த்த கதை தானே சொல்றீங்க? பார்ட் 1 விடுதலை பார்ட் 1. அதனால தான் சொல்றீங்க. நான் போய் அவர்கிட்ட சொன்ன முடியுமா? நீங்க தான் என்ன கலாய்க்கிறீங்க. நான் சீரியஸா சத்தியமா இல்ல, சத்தியமா கிடையாது. மதர் ப்ராமிஸ் கிடையாது. ஏமா இதுக்கு மதர் ப்ராமிஸ் இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வந்த விஷயமா, முதல்ல வந்து இன்டர்வல் பிளாக்ல அவர் என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தோம். நீங்க பார்த்த கிளைமேக்ஸ்மா இன்டர்வல் பிளாக்ல என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. அது சிம்பிளா எடுத்துட்டோம். அப்புறம் சார் ஒன்றா சொன்னார், இல்லை ஏதோ ஒரு சூரிய உங்களை அரெஸ்ட் பண்ணுறது தான் வந்து கிளைமேக்ஸ் வைக்கலான்னு இருக்கோம். ஸோ சூரி ஹீரோவை எவால்வ் ஆகிறதுக்கும் அது தேவைப்படுது, அதனால் அது பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்ததை வேணான்னு சொல்லிட்டு திரும்பி நீங்கள் சொன்னீங்களே பல்ட்டி அடிச்சாருன்னு சொன்னீங்களே, அது சூரிக்காகவே பிளான் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. அவர் ஷோல்டரை உடைக்கலான்னு பிளான் பண்ணது இல்லை. ஆனால் சூரி வந்து ஒரு காமெடினாக இருந்து அவர் ஹீரோ ஆகும்போது அது ரொம்ப பிலீவபுளாகவும் இருக்கணும், அது சரியாக இருக்கணுங்கிற அவர் போட்ட கணக்கு தான். இந்த சில என்னடா இப்போ 3 ரமேஷ் சார்ட்ட சொல்லுவில்ல, கோபமாக இருக்கியா அடிச்சிருவியா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஹீரோவாக அதை
அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு ஒன்று வேலை இல்லைன்னா அதில் ஏன்னா குமரேசன் பண்ண போகிற வேலைகள் அடுத்தது ரொம்ப பெரிய வேலைகள் கதையிலே அந்த கதைக்கே குமரேசனுடைய அந்த வீரம் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. குமரேசன் அப்படியே வீக்கராக இருக்க முடியாது, அவன் ஒரு வீரங்கிறதும் தேவைப்பட்டது. ஸோ அந்த ஃபைட்டு அது முக்கியமாக இந்த சூரிக்காகவும் குமரேசனுக்காகவும் பிளான் பண்ணதான். அது அந்த அடி சூரிக்கு ரொம்ப நல்ல அடின்னு சொல்ல வரேன் நான். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். உண்மைதான். அந்த இல்லாட்டி அது ரொம்ப சிம்பிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸு சூரி மேலே இருந்திருக்காது, விஜய் சேதுபதி மேலே இருந்திருக்கலாம், அப்படியே போயிருக்கும். அது அப்படி நடக்கும்போது அது நிஜமாக கஷ்டப்பட்டு பண்ணால் அடிப்பட்டது, அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் தான். அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் முடியாமல் போச்சு. அப்புறம் அடுத்த சீட்டில் ரொம்ப அவன் தொப்பெல்லாம் போட்டுச்சு லைட்டாக, ஏன்னா தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த எஃபர்ட்டுக்கான பலன் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்து வரும் அது கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை, ஒரு ஆக்டரை வந்து ஜனங்க கன்வின்ஸ் பண்ணுறது, அதுக்கு போட்ட திட்டம் தான் அது. அதனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. டேட் சார்ட்ட அந்த நேரத்தில் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். நாங்கள்லாம் கன்வின்ஸ் ஆகிட்டோம். ஆமாம், ஆக்சுவலி சார் ரைட்டாக அது கரெக்டாக சொன்னார். உங்களுக்கு வந்து ஒரு இதாக அழகாக அமைச்சு கொடுத்தாங்க, அது ரொம்ப கன்வின்சிங்காக நீங்களும் பண்ணீங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வெரி ஹாப்பி வித் கதையின் நாயகன் சூர்யா. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். வாட் எவர் யூ இவால்வ்ட், இவ்வளோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மஞ்சு மேம், இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான எஃபர்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷார்ட் ஸ்டோரி ஜெயமோகன் சாரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து இவால்வ் பண்ணுற ஒரு கதை அப்படின்றப்போ சார் வந்து உங்களுக்கு அதுக்கு அந்த சைட்லேருந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துருந்தாங்களா இந்த கதையை பற்றி, இதை படிங்க அப்படின்ட்டோ இல்லை உங்களோட கேரக்டருக்கான? அது ஜஸ்ட்டுன்னு அது இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் நிறையா புஸ்தகம் படித்து நிறையா பேருடைய ஒரு நிஜமான வாழ்க்கையிலேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. அது வெறும் ஒரு தின் லைன் தான். அது 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 வெறும் இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்க்குறேன், அப்படிதான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் நடந்தது. இந்த 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 வாத்தியார் அப்படி இந்த மாதிரி நிறைய வாத்தியார்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும், ஸோ உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவோ அவங்களுக்காக பேசி ஃபைன். ஓகே, இல்லை இங்கே ஒரு டிஷ்யூ இருந்தது, ஸோ அது எனக்கு அப்படியே ஒரு அது எப்படியாவது ஸோ அப்படி நிறைய பேரோட இன்ஸ்பயர் ஆனது இல்லையா, அந்த இது கிடையாது. ஸோ மை கொஸ்டின் வாஸ் சார் சைட்லேருந்து ஏதாவது இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்புட்ஸ் முன்னாடியே இருந்துச்சா பிஃபோர் த ஃபில்ம் ஷூட்? இல்லை, அந்த மாதிரி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டாஸ்க் ஒன்றும் எனக்கு இல்லை. அது பேசிக்காக ஒரு ஐடியா சொன்னார். அண்ட் நடுவில் நாங்கள் பேசும்போது விடுதலை 2ஓட ஷேப்பிங் அப்பை பற்றி நிறைய பேசியிருக்காரு, ஏற்கனவே எனக்கு தெரியும். என்னோட அடிஷன் டு த ஃபில்ம் வாஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட். ஒரு நாள் தான் திடீர்னு நீங்கள் ஒரு கேமியோ பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. I didn't even let him finish his question. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஓகே நான் பேக் பண்ணிட்டு ரெடின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து கதையை பற்றியும் கதாபாத்திரங்களை பற்றியும் எல்லாம் இன்னும் நிறையா சொல்லி கொடுத்து, சேது சார் கூட எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த அது இவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நான் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து அங்கே இங்கே கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நிறைய சீன்ஸ் பண்ணும்போதும் கூட சேது சாரோட இன்புட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. என்ன ஆச்சரியம் பார்க்குறீங்க? சும்மா கேட்டுக்கிட்டேங்க. சரி, இப்போ மேம் சொல்ற மாதிரி கேமியோ அப்படின்னு அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ உங்களுக்குமே வந்து 8 days தான் சார் இனிஷியலாக கேட்டாங்களா சார்? அது வந்து 240 மாறிடுச்சா சார்? இல்லைம்மா, 120 நடிச்சிருப்பாங்க. 120 days. அகைன் இட் இஸ் அ டபுள், இது ஜாஸ்தி டேஸ்ல. அந்த இப்போ 8ன்னு கேட்டது ஜாஸ்தி ஆனப்போ வாட் வாஸ் யுவர் சந்தோஷமா இருந்தது? வாவ், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் பட் வெரி ஹாப்பி வித் திஸ் ஆன்சர். 112 8 ஆட் ஆச்சு. ரொம்ப ஏன்னா படத்தில் வேலை பார்த்த அனுபவம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். நம்ம இதில் கிடைச்ச அனுபவம் ரொம்ப பெருசு. படத்தில் நான் வேணால் வாத்தியார் ஆகலாம், ஆனால் ரியல் வாத்தியார் வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் தான். ஸோ நாங்கள் அவர்கிட்ட நிறையா படிச்சுக்கிட்டோம் எல்லாருமே. வெட்டிஸ் நிஜமாகவே ஷூட்டாக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஷூட்டிங்கில் இப்போ நானும் ஒரு 2-3 தடவை சந்தித்து பேசியிருக்கோம்னு நினச்சிருக்கேன். நானும் வெற்றி சாரும் ஆஃபீஸில் போயிட்டு போனால் என்ன பேசுவோம்னு தெரியாது, ஒரு 2-3 மணி நேரம் ஓடிட்டோம் அது வாட்டுக்கா. சும்மா உட்காந்து பேசிடுவோம். ஒரு 2-3 அவர் பிளாக் காஃபி வெரைட்டியாக வச்சுருப்பாரு. வியட்நாம் காஃபி மாதிரி வேற காஃபி இருக்கு. அவன் நிறைய வெரைட்டி காஃபி வச்சுருப்பாப்புல. சேது புதுசாக இது ஒன்று வந்துருக்கு, சேது சரிங்க சார் ஒரு காஃபி சார். அதனால் அடியில் அஞ்சலியே பார்த்துருப்பீங்களே காஃபி. ஆமாம். ஸோ அதனால்
காஃபி சாப்பிட்டு படத்தை பற்றியும் நம்ம படத்தை பற்றியும் இல்லை வேறு ஏதாவது டிஸ்கஷன் பற்றியும் ஜென்ரலாக படங்களை பற்றியும் சும்மா பேசிட்டு அது பாட்டுக்கு நேரம் போகிறதே தெரியாது. 2 மணி நேரம் பேசுவோம். ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. வெறும் இந்த படம் கதை அப்படி சார்ந்து மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது 120 டேஸுங்கிறது அப்படிலாம் ஒன்றும் கணக்கில் அப்படிலாம் ஒன்றும் அந்த கணக்கில் அது ஷூட் பண்ணும்போது அந்த நாள் கணக்கு நமக்கு வி won't ஃபீல். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி கவுண்ட் பண்ணி எனக்கு தெரியாது நான் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிஜமாக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலிங்கில் ஒர்க் பண்ண மாட்டோம். ஓகே வில் டேக் 1 டே அட் அ டைம். அப்போ நமக்கு அதோட எவ்வளோ நாளுன்னு நமக்கு ஒரு சாங் கேட்டார் இளையராஜா சார்ட்ட. சரி ஒரே ஒரு சாங் கேட்டேன் சார். ராஜ் சார் 4 டியூன் அதை போட்டுருக்காரு சார். சரி 4 டியூன் நல்லா செய்யுது. சரி 2 பாட்டு வச்சுக்கலாம் இருக்கான்னு சொன்னாங்க. ஒரு பாட்டு வைக்கலான்னு. அப்புறம் வந்து சொன்னால் சரி ஃப்ளாஷ்பேக் நம்ம போகிறோம். சரி ஒரு 20-25 டேஸில் முடிச்சுட்டு வரோம் மொத்தமாக அப்படின்னாப்புல. மொத்தமாக அவ்வளோதான் அப்படின்னாங்களா. அப்புறம் அது நடக்கலை. அப்படி ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ எங்களுக்கே தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு நடிக்கிறோம், அதுக்கு அடுத்தடுத்து நடக்குதுன்னா இதெல்லாம் இதோட கனெக்டட். அது வெறும் இது மட்டும் இல்லை. அதாவது எங்களுக்கு எல்லா சீனுமே நடித்த சீனோட கனெக்டடாகவே இருந்தது. முதல்ல இவங்ககிட்ட ஆரம்பிச்சது நினைக்கிறேன் இல்லைடா? இவங்ககிட்ட தான் ஆரம்பிச்சது. கரெக்ட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க இல்லையா? அதான் இல்லைம்மா, அதான் இதுக்கு அடுத்து நீங்கள் தான். அப்படியா? அந்த ராட்டர்டாம் வெர்ஷன்ல கென் இருக்காரா? இல்லையா? நம்ம 2 பேரும் எடிஷன் அவனோடது ஆரம்பிச்சது. அது முடிஞ்சது. ராட்டர்டாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 20-25 டேஸில் முடிச்சிடும் சேர்த்துனாங்க. அப்புறம் அப்படிதான் சொல்லி தான் குற்றாலம் கூட்டு போனாங்க. இந்த ஆஞ்சலினா சொன்னோம் அம்மா சத்தியமா அப்படின்ற மாதிரி ஆஞ்சலா சொன்னாங்க. அம்மா சத்தியமா 20-25 நாள் சொல்லி கூட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே மழை வந்துருச்சு. 25 நாள் ஆச்சு மழை வந்துச்சு. சரி மற்றப்ப இங்கே எடுத்துக்கலான்னாங்க. இங்கே ஒரு செட்டில் எடுத்தோம். அது ஒரு 10 நாள் போச்சு. ஒரு சண்டை காட்சி. அப்புறம் அது முடிஞ்சது. திரும்பி இங்கே ஒரு செட்டு போட்டோமா. இங்கே ஒரு செட்டு போட்டு அது ஒரு 20-30 நாள் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏன் முடியல அப்படி தோணவே தோணாது. சார் படிச்சு இல்லை இவனோடதும் அதுக்கப்புறம் வந்து இங்கே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2023 அக்டோபர் நவம்பர் இருக்குமாடா உனக்கு எடுத்து லாஸ்ட் நவம்பர். அதான் 2023 அக்டோபர் நவம்பர் இருக்குமாடா. அதுக்கப்புறம் இவன் இருப்பான்னு எதிர்பார்க்கல. இப்போ எனக்கு இவனுமான காம்பினேஷன் எடுத்தான். 2 நாள் வந்து இடம் 3 நாள் இப்போ இந்த வருஷத்துக்கு. அதாவது முதல்ல இருக்கும்போது இவனுடைய வாழ்க்கை என் தொடக்கமாக இருந்தது. என்னை யோசிக்க விதமாக இருந்தது. அடுத்து அவன் சேர்க்கும்போது என்னை யோசிக்க வைக்கிற ஆளாவே என் சிந்தனையின் தொடக்கமாக ஆயிட்டான். இவன் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தொடக்கமாக இருந்தது. ஆனால் என்னை யோசிக்க வைக்கக்கூடிய அந்த தொடக்கமாக அவன் ஆயிட்டான். அவனுடைய கேள்விகளும் அவன் சிந்திச்ச விஷயம் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ எனக்கெல்லாம் முன்னாடி இருந்த எனக்கு அறிமுகமான முதல் வாத்தியாராக அவன் மாறினான். இப்போ அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் நடித்த சீன் எல்லாமே எங்களுக்கு கனெக்டடாக இருந்த ஒழிய எதுவுமே வந்து கதை விட்டு தூரமோ இந்த கதைக்கு தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இல்லை. எல்லாமே கதைக்கு தேவை. அது எல்லாமே வைக்கக்கூடியது தான், அழகாக பொருந்தக்கூடியது தான். அது இவன் பண்ணும்போதும் எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு 4 நாள் அடிச்சுட்டு போயிடா. எதுன்னு இந்த செட்டில் இங்கே செட்டில் 3 நாள் பண்ணு. 3 நாள் பண்ணு. இது எப்படி இருக்குன்னா எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் யூஸ்வலாக வந்து டேட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்ஸ்குள்ளே அவங்கள ஷூட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வேறு டேட்ஸ் கேட்கணும்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவங்க தேல் ஹேவ் அதர் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஆக்டர்ஸ்குள்ளே அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்படி தான் ஒன்று ஏன்னா அது வந்து ஒரு கான்க்ரீட்டான விஷயம் இல்லை. அது இப்போ நம்மளே ஜென்ரலாக எடுத்துங்க, படம்லாம் விட்டுருங்களேன். நம்ம சில பேரோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஓகே, அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், புதுசாக பார்த்துருக்கலாம். பட் சில பேரோட ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அறியாமல் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. சில இடத்துல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கே நேரம்னு ஒன்று தெரியாது, நாளும் ஒன்று தெரியாது, அது வாட்டுக்கு ஸ்வீட்டாக போகும். அந்த மாதிரி தான் சில சமயம் அப்படி அமையும். எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ண மாட்டோம். சில இடத்துல அந்த அனுபவம் ஏற்படும். இவங்க விட்டால் போதும். அது நம்ம 4 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 20 நாள் கூட இருக்கலாம். எப்படா போகணும் சில இடத்துல இருக்கும். அது அந்த காலையில் போகும்போதே அப்படி இருக்கும். சில நாள் அப்படி இருக்கும். சில படங்கள் நான் சொல்கிறது, சில படங்கள் சில பேரோட இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். என்ன சூரி? கண்டிப்பாக. ஆமாம், சில பேருக்கு அது இருக்கும், சில இடத்துல இருக்கும். அதுவும் தவிர்க்க முடியாது. அந்த படங்களும் ஓடி இருக்கலாம், பெருசாக ஓடி இருக்கலாம். அது அவங்க வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கும். சில இடங்கள் வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு
தெரியாது. தெரியல இது எவ்வளோ படத்தை லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ வெற்றிமாறன் சார் மேலே ரெஸ்பெக்ட் லவ் இருக்குன்றது தான் எனக்கு இதில் வெளிப்படுற விஷயமா இருக்கு. தட்ஸ் இட். கென் ஆக்சுவலி ஐம் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிருக்கீங்க. நீங்கள் வந்து ஏடியா கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்கள் அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவர்கிட்ட பேசுகிறப்போ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து கென் இதெல்லாம் பண்ணுறாரா, இதுலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்போ நீங்கள் அந்த ஒரு மியூசிக் ஒன்று பண்ணப்போ அதில் எவ்வளோ இன்வால்வாக இருக்கீங்க? திஸ் லிட்டில் பாய் ஹேஸ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு மாதிரி துருத்துருன்னு இருக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? இப்போ இது பண்ணியாச்சு, விடுதலை அப்படின்ற ஒரு சமையான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி யூ ஹேவ் அ குட் இது. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் பிளான் இஸ் டு லீட் ஆக்ட் பண்ணுறது தான் என்னோட நெக்ஸ்ட் பிளான். அதுதான் ஐ எம் ஹோப்பிங் பை காட்ஸ் கிரேஸ் இட் வில் ஹேப்பன். டைரக்ட் பண்றதுக்கான பிளான்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்கு? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நடிக்கிறது தான் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதுதான் என்னுடைய மெயின் ஆம்பிஷன். ஓகே, அதுக்கான ஏதாவது லீட்ஸ் இருக்கா? இப்போ ஏதாவது அமைஞ்சிச்சா நாங்கள் வந்து தெரிய சீக்கிரமா சம்திங் இஸ் கோன் பீங் அனௌன்ஸ்ட் அப்படி தான் இருக்கா? இப்போ வரைக்கும் எதுவும் தெரியலக்கா, பட் ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹேப்பன். It will meet then. அப்போ கண்டிப்பா. Thank you. This entire conversation is very wholesome. எல்லாரும் வந்து விட்டா போதுமா அப்படின்னு பாக்குறீங்களா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப இதா ஃபீல் ஆகுது. ஏன்னா அழகா ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணீங்க விடுதலை 2 பத்தி. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி and I am We are also happy. So thank you so much for your time. Thank you sir. Thank you. Thank you. Thank you. All the Thank very you. best for விடுதலை. சிவி குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.